NCERT டெக்ஸ்ட் புக்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். தி லோயர் end of a capillary tube of diameter 2 millimeter is dipped 8 centimeter below the surface of water in a beaker. What is the pressure required in the tube in order to blow a hemispherical bubble at its end in water? The surface tension of water at temperature of the experiment is 7.30 10 into 10 power minus 2 Newton per meter. 1 atmospheric pressure equal to 1.01 into 10 power 5 Pascal. Density of water is 1000 kilogram per meter cube. G equal to 9.8 meter per second square. Calculate the excess, also calculate excess pressure அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இந்த கண்டெய்னர்ல இருந்து வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து இந்த லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கேபிலரி டியூபை வந்து இதுல இம்மர்ஸ் பண்றோம். இந்த கேபிலரி டியூபை இப்படி இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து கேபிலரி டியூப் இப்படி இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபிலரி டியூபுடைய பாட்டம் பாயிண்ட் வந்து பிலோ தி சர்ஃபேஸ் எவ்வளவு சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு வந்து டிப் பண்ணியிருக்கோம். 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த பிலோ தி சர்ஃபேஸ் இங்க வந்து வாட்டர் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இங்க பபுள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பபுளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி போறோம். எந்த பபுள் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பபுள். அப்படின்னா இந்த இந்த டியூபுடைய எண்டு இருக்குங்களா, இந்த எண்டுல வந்து இந்த மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் பபுள் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்போ தி சோ கால்டு ரேடியஸ் ஆஃப் தி பபுள் கிரியேட்டட் வந்து நம்ம அஸ்யூம் டு பி ரேடியஸ் ஆஃப் தி டியூப்னு எடுத்துக்கலாம். இந்த பபுளுக்கு ரேடியஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ரேடியஸ் ஆஃப் தி டியூப்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பபுள் வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த பபுள் வந்து இங்க கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா, இங்க லிக்விட் இருக்கு. அப்போ அவுட் சைடு வந்து லிக்விட் இருக்கு, அதாவது வாட்டர் இருக்கு. இன்சைடு வந்து என்ன இருக்குன்னா பபுள்னா ஏர் இருக்கும். அப்போ ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கு. லிக்விடுக்கும் ஏருக்கும் சென்டர்ல ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன பாத்தீங்கன்னா டுவைஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி சோ கால்ட் பபுள் ப்ரொடியூஸ்டு. இதுதான் ஃபார்முலா. இதே வந்து பபுளை வந்து நம்ம ஏர்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பபுள் வந்து இதுன்னு எடுத்துங்க. அப்போ ஏர்ல பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா அப்போ இங்க வெளியில ஏர் இருந்திருக்கும், இது வந்து ஏர்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? இன்சைடு பபுள் ஏர்ல வெளியில பபுளை ப்ரொடியூஸ் பண்ணிருந்தோம். இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து லிக்விட். அப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து லிக்விட் எடுத்தோம்னா அப்போ என்ன வந்திருக்கு, ஏர் டு லிக்விட்னு ஒரு சர்ஃபேஸ், அப்புறம் லிக்விட் டு ஏர் இன்சைடு, அதாவது லிக்விட் டு ஏர் இன்சைடு ஒரு சர்ஃபேஸ், அடுத்து இந்த லிக்விட் சர்ஃபேஸ் டு ஏர் அவுட் சைடுன்னு ரெண்டு சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த கேஸ்ல வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 4 இன்டு சர்ஃபேஸ் டென்ஷன் பை ஆர்னு வந்திருக்கும். அப்போ பபுள்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ஏர்ல கிரியேட் பண்ணும்போது ரெண்டு சர்ஃபேஸ் வருது, இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ரெண்டு சர்ஃபேஸ் வருது. அதனால எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து 4s பை ஆர்னு எடுத்துக்கணும். ஆனா இதே பபுளை வந்து நம்ம என்ன பண்றோம், வாட்டருக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் நமக்கு கிரியேட் ஆகுது. அதனாலதான் எக்ஸஸ் ப்ரெஷர் 2s பை ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா 2s பை ஆர்னு புரிஞ்சு. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா ப்ரெஷர் ரிக்வைர்டு இன் தி ப்ராசஸ்ன்னு கேட்கறாங்க. அதாவது ப்ரெஷர் ரிக்வைர்டு இன் தி டியூப் இன் ஆர்டர் டு ப்ளோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த சென்டர் ஆஃப் பபுள் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் P0 ஆக்ட் ஆகும். பிளஸ் இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வாட்டர் காலம் இருக்கு இல்லைங்களா, H rho G. இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் காலம் H rho G இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா ப்ரெஷர் இன்சைட் தி இந்த பபுள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ப்ரெஷர் நம்ம ப்ளோ பண்ணாதான் பபுளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா ப்ரெஷர் இன்சைட் தி பபுள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த அவுட் சைட் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்து இது ஒரு டெப்த்ல இருக்கு இல்லைங்களா, அதாவது இப்போ நான் காமிக்கிற இந்த பாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் H rho G. ஆனா வந்து நம்ம பபுளை கிரியேட் பண்ணணும்னா பபுளுக்குள்ள எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளவு ப்ரெஷர் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். பபுளுக்குள்ள எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னா அப்போ வந்து அவுட் சைடு ப்ரெஷர் பிளஸ் எக்ஸஸ் ப்ரெஷர். அப்போ அவுட் சைடு ப்ரெஷர் தான் என்ன சொல்றோம், P0 பிளஸ் H rho G. இந்த பபுளுக்கு இந்த அவுட் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த பபுளுக்கு அவுட் சைடு இதுதான், இது அவுட் சைடு ப்ரெஷர் வந்து நம்ம எவ்வளவு சொல்றோம்னா வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் H rho G எடுத்துக்கிறோம். பிளஸ் இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் 2s பை ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பாருங்க 1.01 இன்டு 10 பவர் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க எழுதிக்கலாம் பாருங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 1.01 இன்டு 10 பவர் 5 பாஸ்கல் அப்படி எடுத்துங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா H rho G, அதாவது வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி லிக்விட் காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் வந்து எழுதலாம். இந்த இப்போ வந்து ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம் இருக்கு இல்லையா, இது H rho G. இந்த ப்ரெஷர் டியூ டு லிக்விட் அதாவது வாட்டர்னால வரது H rho G. அந்த ப்ரெஷர் எவ்வளவு பாத்தீங்கன்னா
ஹச் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர் டெப்த்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 8 சென்டிமீட்டர் டெப்த்னு சொன்னதால அதை 8 × 10⁻⁻2 மீட்டர்ல மாத்துங்க. அடுத்து டென்சிட்டி வந்து 1000 kg/m3. அது ஒரு 10⁻3 போட்டுங்க. அடுத்து ஜி வந்து 9.8ன்னு போட்டுங்க. இது எல்லாமே சேர்ந்தோம்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் காலம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த HρG இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 0.0784 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு வரும் இது. ஓகேங்களா? இது வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வாட்டர் காலம். இதுதான் நம்ம HρG அப்படின்னு எடுத்திருக்கோம். அதை தான் இங்க நான் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் காலம் வந்து HρG அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ப்ரெஷர், அந்த 2S/R, அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து 2S/R இருக்கு இல்லைங்களா? இந்த 2S/R எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. 2 × சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா வந்து 7.3 × 10⁻2 இருக்கு. ஸோ 7.3 × 10⁻2 வந்துட்டு டிவைட் பை ஆர். ஆர்ன்றது ரேடியஸ், டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆர் வந்து டயாமீட்டர் பை 2, ஆர் = டயாமீட்டர் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மில்லிமீட்டர் கிடைக்கும். 1 × 10⁻3 மீட்டர்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து 10⁻3 மீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் மட்டும் தனியாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் 0.00146 × 10⁵ பாஸ்கல்னு கிடைக்கும் நமக்கு. இது மட்டும் எக்ஸஸ் ப்ரெஷர் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.00146 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே இந்த 10⁵ டிஜிட்டை தள்ளி வச்சுட்டோம் வச்சுங்க. 5 டிஜிட்டை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டோம்னா ஆன்சர் 146 பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். அவங்க கேட்டது வந்து ஆல்சோ ஃபைண்ட் கால்குலேட் எக்ஸஸ் ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் இதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது டெல்டா ஃபி எக்ஸஸ் ப்ரெஷர் = 146ன்னு. இப்போ நமக்கு ப்ரெஷர் எவ்வளவு ரிக்வயர்ட் டு ப்ளோ அப்படின்னா, இந்த ப்ரெஷர் இன்சைடு பபுள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு ப்ரெஷர் வந்து நம்ம ப்ளோ பண்ணணும். அதாவது இந்த டியூப் வழியா, இந்த கேப்லரி டியூப் வழியா ப்ரெஷர் நம்ம எவ்வளவு இருக்குன்னா, இந்த ப்ரெஷர் இன்சைட் தி பபுள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாதான் ப்ளோ பண்ண முடியும். அப்போ ப்ரெஷர் இன்சைட் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் காலம் பிளஸ் எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கு. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா 1.01 × 10⁵ போட்டுடுறோம். ஓகேங்களா? பிளஸ் இந்த HρG, அதாவது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் காலம் வந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 0. நமக்கு வந்து பாருங்க ஆக்சுவலா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வாட்டர் காலம் இது சால்வ் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்குன்னா 0.00ன்னு வந்திருக்கும். 0.00784ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 0.00784ன்னு போட்டுங்க. 0.00784 × 10⁵ போட்டுங்க. ஓகேங்களா? பிளஸ் இந்த இந்த இது என்ன இருக்கு பாருங்க, இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? இதுதான் எக்ஸஸ் ப்ரெஷர். இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவு வருதுன்னா 2S/R. அந்த 2S/R எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருப்பா, 0.00146ன்னு வந்திருக்கும். அப்போ 0.00146 போட்டுக்கலாம். அது ஒரு 0.00146 × 10⁵ போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணிருங்க. இது எல்லாமே சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து 1.02 × 10⁵ பாஸ்கல் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே சிம்பிளை பண்ணா ப்ரெஷர் இன்சைட் தி பபுள் வந்து இவ்வளவு வருது. ஸோ திஸ் மச் ப்ரெஷர் நம்ம கொடுத்தாதான் வந்து இன்சைட் தி பபுள் வந்து என்ன ஆகும்னா வந்து பபுளை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க கேட்ட கொஸ்டின் பாருங்க, இன் ஆர்டர் டு ப்ளோ ஹெமிஸ்பெரிக்கல் பபுள் இருக்கு இல்லைங்களா? அட் எண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வாட் இஸ் தி ப்ரெஷர் ரிக்வயர்டு இன் தி பபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா 1.02 × 10⁵ பாஸ்கல் ப்ரெஷர் கொடுத்தாதான் பபுளை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குதுப்பா.